ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு ஏர்வாடியிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் பெரிய குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. அதாவது அந்த குளத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு பார்த்துக்கிடுங்க. குளிக்கலான்னு சொல்லி தான் போனது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே தண்ணி இல்லை. சரி, ஓகே, திருக்கனோடி குளத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பார்த்துக்கிடுங்க. எக்ஸாக்டாக எங்கே இப்போ போய்கிட்டு இருக்கோன்னா, திருக்கனங்குடி ஊர் உள்ள தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா குளத்தில் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. குளமும் நல்லா பெருகி போயிருக்கு, ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதையும் போய் பார்த்துடலாம் சொல்லி அப்படி ஃப்ரெண்டு கூட அப்படியே கிளம்பியாச்சு பார்த்துக்கிடுங்க. சுற்றி விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. திருக்கனங்குடி குளத்தை நம்பி நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க. சுற்றி விவசாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க. நெல்லாம் விதைச்சிருக்கிறாங்க. இதான் நம்ம நம்பி கோயில் போகக்கூடிய வழி பார்த்துக்கிடுங்க. இந்த மேட்டில் ஏறினாலே தெரியும். நம்ம பெரிய குளம்னு சொல்லுவாங்க. திருக்கனங்குடியிலே நம்ம ஏரியாவில் சுத்துப்பதி ஏரியாவில் பெரிய குளம்னா இதுதான் சொல்லுவாங்க. குளத்து பேரே பெரிய குளம் தான். இருந்தாலும் சுற்றுப்பத்தில் இருக்கிறதுலே பெரிய குளம் அதுதான். ஃபுல்லாக விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து அதிகம். விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் வந்து அதிகம் பார்த்துக்கிடுங்க. இந்த சைடில் இருக்கிறது தான் வந்து திருக்கனங்குடி குளம் பார்த்துக்கிடுங்க. பெரிய குளம். நான் வாங்க அது உள்ளே போய் பார்த்துடலாம். இதுதான் திருக்கனங்குடி. இந்த குளத்துக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான வழி. போகும்போதே ஒரு ஆள் வண்டியை கழுவிக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு பனைமரம் கரெக்டாக அந்த தண்ணிக்கு முன்னாடி நிற்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வண்டியை கழுவி முடிச்சிட்டாரு. எல்லாருமே வண்டியை மேக்ஸிமம் கொண்டு வந்து தான் கழுவுறாங்க. தண்ணி நல்ல குளம் நிரம்பி கிடக்குது பார்த்துக்கிடுங்க. குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். 2 ஃப்ரெண்டு வாரன்னாங்க. அவங்களுக்கு வெயிட்டிங். அவங்க வந்தவொடனே அப்படியே குளிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இங்கேருந்து அப்படியே நீச்சல் அடித்து போக வேண்டியதான். அந்த கரை வரைக்கும் போக வேண்டியதான். தண்ணி எங்கே உள்ள தண்ணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நம்பிக்கையில் உள்ள தண்ணி தான் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து கால்வாய் மூலமாக எல்லா ஊருக்கும் வந்து பிரித்து விடுவாங்க. இந்த தண்ணி தான் கொடுமுடியாறு டேமுக்கும் வந்து போகுது பார்த்துக்கிடுங்க. கொடுமுடியாறு டேம் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பெரிய குள தண்ணியை நம்பி தான் நிறைய விவசாய மக்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.